2023 ஆண்டுக்கான தமிழ் வளர்ச்சித்துறை விருதுகளுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கான விருதுகள் வழங்கப்பட்டது. தமிழ்த்தாய் விருது தென்காசி திருவள்ளுவர் கழகம். கபிலர் விருது கவிஞர் முத்தரசன். உ.வே.சா விருது ஆ. ராமநாதன். கம்பர் விருது ம. பெ. சீனிவாசன். சொல்லின் செல்வர் விருது பர்வீன் சுல்தானா உள்ளிட்ட 16 பேருக்கு விருதுகள் வழங்கப்பட்டது. தமிழகத்தில் முதல் முயற்சியாக முட்டுக்காடு படகு குழாமில் சீன்ஸ் குருஸ் என பெயரிடப்பட்ட மிதக்கும் சொகுசு உணவக கப்பல் சுற்றுலா பயணிகளின் பயன்பாட்டுக்கு தொடங்கப்பட்டது. இஸ்ரோ தலைவராக தமிழகத்தை சேர்ந்த வி. நாராயணன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். குற்ற வழக்கில் விரைவாக சர்வதேச போலீஸ் உதவி பெறுவதற்காக பாரத் போல் என்ற இணையதளத்தை சிபிஐ உருவாக்கியுள்ளது. இன்டர்போலில் சேர்ந்துள்ள 195 நாடுகளிடமிருந்து தங்களது குற்ற வழக்குகள் தொடர்பான தகவல்களை பெறலாம். உலகின் அதிக மக்கள் தொகை கொண்ட 4வது நாடான இந்தோனேசியா பிரிக்ஸ் அமைப்பின் 10வது உறுப்பு நாடாக இணைந்தது. ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான நாடாளுமன்ற முதல் கூட்டுக் கூட்டம் இன்று கூடுகின்றது. தமிழ்நாடு வனத்துறை மூலம் கடலோரங்களில் ஆமை முட்டைகள் பாதுகாப்பு மையம், கடல் ஆமைகள் குஞ்சுகள் பராமரிப்பு மையம் உருவாக்கப்பட்டு தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. கடல் ஆமைகள் பாதுகாப்பு சேவையை மேம்படுத்த கடல் ஆமைகள் பாதுகாவலர்களின் செயல்பாடு எனும் செயலியை தமிழ்நாடு அரசு தொடங்கியுள்ளது. 42வது போக்குவரத்து மேம்பாடு மற்றும் மாநில போக்குவரத்து அமைச்சர்கள் கூட்டம் பொது தொழில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாசுபாட்டை குறைக்கும் PS7 அறிமுகப்படுத்த மாநிலங்களுக்கு காலக்கெடு வகுக்க மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 6.4% இருக்கும் என்று தேசிய புள்ளியியல் அலுவலகம் மதிப்பிட்டுள்ளது. 4 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு சரிய வாய்ப்பு உள்ளது என தெரிய வந்துள்ளது. முன்னாள் பிரதமர் பிரணாப் முகர்ஜிக்கு ராஷ்டிரிய ஸ்மிருதி வளாகத்தில் நினைவிடம் அமைக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு எங்களின் இன்ஸ்டாகிராம் பக்கத்தை பின்தொடரவும். நன்றி.